சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகள் சார்பில் இன்று உதகையில் சுமார் 549 பயனாளிகளுக்கு 4,87,71,516 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் வழங்கினார். அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, மாவட்ட தொழில் மையம், தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் சுமார் 549 பயனாளிகளுக்கு 4,87,71,514 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து உதகை, கூடலூர், குன்னூர் மற்றும் நெல்லியாலம் ஆகிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் பணியாற்றும் 456 தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கப்பட்டனர். அப்படியே வரிசையா வாங்க. வாங்க வாங்க வரிசையா வாங்க. துறை மாவட்ட தொழில் மையம் சார்பில் சுற்றுலா பாதைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராஜேந்திரன் பிரபு அந்த அருப்புத்தி போட்ட மாவட்டமாக நாம் இந்த நீலகிரி மாவட்டத்தை அறிவித்தால் அந்த அளவுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு தருகிறோம் என்பது மிக பெருமைக்குரியது. அதே மாதிரி இந்த உலகத்தில் 9 நாடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் 37 கோடி பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இவர்களில் மொத்தம் கலாச்சாரம் பின்பற்றும் 5000க்கும் மேற்பட்ட பேர் இந்த பழங்குடிய கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 8.6% பழங்குடியின மக்கள் வாழ்த்து வருகிறார்கள். தமிழகத்தில் 36 பட்டியல் பழங்குடியின வகுப்பில் சேர்ந்த 7.95 லட்சம் பேர் வாழ்த்து வருகிறார்கள். இம்மாவட்டத்தில் கணக்கெடுப்பிற்காக